திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் திருமந்திரம் என்கிற திருநெறிய தமிழோசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே பாராயண முறையில் அல்லாமல் திருமந்திரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். எப்பொழுதும் போல 12 திருமுறை ஆசிரியர் துதியுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். 12 திருமுறை ஆசிரியர் துதியை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். விநாயகர் துதி படிச்சிடுறேங்க ஐயா. முதல்ல திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கோலமிகு கரியது வடி கொடு தனடி வழிபடமவரிடர் கடிகண பதிவர அருளின் நண்பகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறையிறையே. நால்வர் துதி. பூயர்கோன் வெப்பொழுத்த புகழியர்கொன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலியை திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. 27 ஆசிரியர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர் மருவு புடு தோமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீடர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய் உணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல். மீண்டும் காமாட்சி அம்மா. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். படிக்கிறேங்க ஐயா. அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுள் உண்டவரும் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி
தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவதிருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாலிங்கி அறற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவத்திரு ராமகிருஷ்ண ஐயா அவர்கள் வெங்கடேஸ்வரபுரம். வாங்கய்யா. திருச்சிட்டம்பலம். திருப்பள்ளி எழுச்சி திருவதானசி திருப்பெருந்துறையில் அருளியது. போற்றியன்பால் முதல் ஆகிய பொருளை புலந்தது பூங்கலற்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கர் மலரும் எழில் நகை கொன்னின் திருவடி தொழுவும் சேற்றிதழ் கமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுவர் கொடி உடையாய் எமை உடையாய் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுவர் கொடி உடையாய் எமை உடையாய் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. சிற்றம்பலம். அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சி பெரும்பொருள் காலை மொழி. ரேவதி அம்மா பாடுறீங்களா? வாய்ப்பு இருக்கா? சரிங்கம்மா. அடியன் பாடு பாடுறீங்களாம்மா? பெரும்பொருள் காலை மொழி. சரிங்கம்மா, அடியன் பாடுறேன். நீங்க பேசுறது கேட்கல. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சிகாரம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் திருமந்திரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் மக்களை மீண்டும் ஒரு முறை ஒரு மாதத்திற்கு 1.5 மாதத்துக்கு பிறகு திருமந்திர வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் மக்களையும் வருக வருக என்று வரவேற்று திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் கேசரி யோகத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய
பரியங்க யோகம் என்கிற தலைப்பின் கீழே நாம் கிட்டத்தட்ட 4 பாடல்களை சிந்தித்திருக்கிறோம். 1, 2, 3, 4 4 பாடல்களை சிந்தித்திருக்கோம். 5வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கின்றோம். கடைசியாக டிசம்பர் 18ஆம் தேதி நம்ம அந்த பாடலோடு நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து மார்கழி மாதம் இடையிலே வந்ததினாலே மார்கழி மாதம் சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதன் காரணமாக திருமந்திர வகுப்பு தள்ளி போடப்பட்டது. அந்த வகையிலே மார்கழி மாதம் முடிந்து தை மாதத்திலே நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இப்ப அடுத்து இந்த திருமந்திர வகுப்பு தொடரலாம் என்று சொல்லி எம்பெருமான் திருவருள் கருணையினாலே, திருமூல நாயனுடைய பெரும் கருணையினாலே மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய இப்படி ஒரு காலத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும், சிகாரம் சைவநெறி பாடசாலை அமைப்பிற்கும், நம்ம எல்லாம் பிறந்து மொழி பயின்று நம்ம எல்லாம் ஒரு பொருளாக நாயேனும் தன் நடிகள் பாடுவித்த நாயகனை பேயேன் உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாதன் செய்வனிகள் கொண்டருளும் தாயான ஈஸ்வருக்கே சென்று உதாய் கோத்தும். அந்த தாயான ஈஸ்வருக்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி நமக்கெல்லாம் பிறந்த மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு காரிய குருவாக வந்து, பிறகு காரண குருவாக வந்து, பிறகு நமக்கு சிவகுருவாக வந்து, நம்முடைய கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த சர்க்குருவை மனமொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவி அந்த சர்க்குருவிடம் ஒப்படைத்து விட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குரு அருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அந்த குருவருளிடம் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனை சமர்ப்பித்து இந்த பிறவி பெரும்பயனை கடப்போம் என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரம் திருமூல நாயனார் இயற்றியது. அந்த திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். 3ஆம் தந்திரத்தில் பரியங்க யோகம் என்கிற தலைப்பின் கீழே 5வது பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல்: தலைவனும் மாயிடும் தன் வழி ஞானம், தலைவனும் மாயிடும் தன் வழி போகம், தலைவனும் மாயிடும் தன் வழி உள்ளே, தலைவனும் மாயிடும் தன் வழி அஞ்சே, தலைவனும் மாயிடும் தன் வழி ஞானம், தலைவனும் மாயிடும் தன் வழி போகம், தலைவனும் மாயிடும் தன் வழி உள்ளே, தலைவனும் மாயிடும் தன் வழி அஞ்சே. இனி பாடலை பதமா பிரிச்சு பார்க்கலாம். தலைவனும் மாயிடும் தன் வழி ஞானம், தலைவனும் மாயிடும் தன் வழி போகம், தலைவனும் மாயிடும் தன் வழி உள்ளே, தலைவனும் மாயிடும் தன் வழி அஞ்சே. பாடலுக்கான பொழிப்புரையை பார்ப்போம். மாணிக்க வாசகனார் இயற்றியது திருமூலர் திருமந்திரம். பொழிப்புரை: முந்தைய பாடலில் சொன்ன முறையில் தலைவனாகும் தகுதி பெற்றவர்களை தேடி மெய்யறிவு தானே வந்தடையும். அத்தலைவர்களை சிவயோக சித்தி வந்து அடையும். தன் வழியுள்ளே தன் விருப்பப்படி மனதை உடலை புலன்களை அடக்கியாலும் தலைவன் ஆணைப்படியே நடக்கும். அவனுடைய பொறிப்புலன்கள் 5ம் அடங்கி அவனுக்கு பணிபுரியும். 5ம் மெய் வாய் கண் மூக்கு செவி. இது பாடலுக்கான பொழிப்புரை. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். முந்தைய பாடலில் சொன்ன முறையில் தலைவனாகும் தகுதி பெற்றவர்களை தேடி மெய்யறிவு தானே வந்து அடையும். அத்தலைவர்களை சிவயோக சித்தி வந்து அடையும். தன் வழி உள்ளே தன் விருப்பப்படி மனதை உடலை புலன்களை அடக்கி ஆளும் தலைவன் ஆணைப்படியே நடக்கும். அவனுடைய பொறி புலன்கள் 5ம் அஞ்சே அடங்கி அவனுக்கு பணி செய்யும். இதுதான். இப்ப நம்ம யதார்த்தமா இந்த பாடலுக்கான பொருள் நாம் பார்ப்போம். நன்றி மாணிக்க வாசகனாருக்கு. நன்றி. திரு மாணிக்க வாசகனாரை இயற்றிய அந்த பொழிப்புரையை நாம் பார்த்தோம்.
நம்முடைய சிவார சைவநெறி பாடசாலையில யதார்த்தமா நமக்கான பொருளை பார்த்துட்டு உள்ள நுழையும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தலைவனும் வாயிடும் தன்வழி ஞானம், தலைவனும் ஆயிடும் தன்வழி ஞானம். அப்போ தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து, அங்கமாலையில தலையேன்னு வருது. என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம், சிரசே பிரதானம். இந்த என்ஜான் உடம்புல சிரசு தான் பிரதானம். அந்த சிரசுக்குள் இருக்கிற எம்பெருமான், கபாலத்தில் இருக்கிற எம்பெருமான் உரைகிற இடத்தை யார் ஒருத்தர் பணிஞ்சு சரணாகதம் செய்கிறார்களோ அவர்கள் தலைவனாவது உறுதி. அப்போ அது தலைவனா ஆகணும்னா அந்த தலைவனுடைய இருப்பிடத்தை தெரிஞ்சு பணியணும் இல்லையா? அந்த பணியறதுக்கு ஒரு குருநாதர் தேவைப்படுகிறார். குருவருள் இல்லைன்னா அந்த தலைவரை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இல்லைன்னா நம்ம ஊரா சுத்திட்டு தான் இருப்போம். இன்னும் முகவரி தெரியாம, விலாசம் தெரியாம அலைஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். குரு வந்தாரு, விலாசம் சொன்னாரு. குரு வந்தாரு, இவனுடைய இருப்பிடத்தை சொன்னாரு. குரு வந்தாரு, இருட்டு அகற்றினாரு. குரு வந்தாரு, பயம் போயிருச்சு. குரு வந்தாரு, தைரியம் வந்துருச்சு. குரு வந்தாரு, பலம் கிடைச்சிருச்சு. குரு வந்தாரு, வழி கிடைச்சிருச்சு. குரு வந்தாரு, பாதை கிடைச்சிருச்சு. ஆக குரு வந்தாதான் தெளிவு பிறக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப குருநாதர் வந்தாதான் வசந்த காலம். நம்ம வாழ்க்கையில குருநாதர் வந்தாதான் வசந்த காலம். அவர் தான் அந்த அறியாமை என்கிற இருளை அகற்ற முடியும். அறியாமை என்பது நோய், பிணி, பிறவி. அதான் நம்ம வந்திருக்கிறோம். நாம எல்லாருமே அறியாமையில தான் வந்திருக்கிறோம். அப்ப நமக்கு தெளிவு யாருன்னா குருநாதர் தான் தெளிவு. அப்போ தலைவனும் ஆயிடும் தன்வழி ஞானம். அந்த ஞானம் பெறுவதற்கு குரு அருள் வேண்டும். அந்த குரு அருள் பார்வை நம்ம மேல பட்ட உடனே நமக்கு தலைவனும் ஆயிடும் தன்வழி ஞானம். போன பாடல்ல கணவனும் மனைவியும் கலவியிலே உடனடியாக போகத்திற்கு போகாமல் எம்பெருமான் திருவடியை மனத்தில் வைத்து போகத்தை யோகமாக மாற்றக்கூடிய கலையை போன பாடலிலே பார்த்தோம். அதாவது எடுத்தன் கவுத்தன்னு சேந்தமா போனமான் இல்லாம இருவரும் சேர்ந்து திருவடியை வணங்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும். அதை தவமாக மாற்ற வேண்டும். போகத்தையே யோகமாக மாற்றக்கூடிய கலையை பெற்றவர்கள் தான் சிவனடியார்கள். அப்ப சிவனடியார்கள், சிவனேய செல்வர்கள் தம்பதிகளாக இருக்கும் பொழுது எப்படி போகத்தை யோகமாக மாற்ற வேண்டும் அப்படின்னா, அந்த போகத்துக்கு போய் அடிமையாகாம போகத்தின் வழியாக போய் இந்த மனத்தை ஒடுக்கி எம்பெருமான் திருவடியாகிய புருவ நடுவில் 2 பேரும் சேர்ந்து நிறுத்துறதுக்கான பயிற்சியை செஞ்சு பேரானந்த சிற்றின்பத்தின் வழியாக ஊடாகச் சென்று இந்த இடுப்பு, வயிறு, மார்பு, தொண்டைக்குழி இதையெல்லாம் கடந்து முதுகெலும்பை நேராக வைத்து இருவரும் சேர்ந்து இந்த புருவ நடுவிலே பின்னி பிணைந்து நடுவிலே கவனத்தை வைக்கக்கூடிய மிகப்பெரிய கலையைத்தான் போன பாடல்ல பார்த்தோம். தத்துவ யோகம் தலைவனாக்கும். இப்படி யார் இந்த தம்பதிகள் இருவர் போகத்துக்குள்ளே சென்று யோகத்தை அடையாளம் கண்டு யோகத்திலே சிற்றின்பத்தின் வழியாக சென்று பேரின்பத்தை அடைய யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தலைவன் ஆவார்கள் என்று போன பாடல்ல பார்த்தோம். இந்த பாடல் என்ன சொல்லலாம்? தலைவனாகி தன்னை ஆளலாம் அப்படின்றதுதான் தலைப்பு. அப்ப தலைவனா ஆக்கிறதுக்கு என்னன்னா, தலைவனும் ஆயிடும் தன்வழி ஞானம், தலைவனும் ஆயிடும் தன்வழி போகம். அப்போ நம்ம போகத்துக்கும் போலாம், யோகத்துக்கும் போலாம். ஆனா போகத்துக்கு போனா விரயமாகும். சந்தான உற்பத்திக்காக மட்டுமே போகம். சந்தான உற்பத்தி முடிந்த பிறகு அதை யோகமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான நிலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உடம்பு ஒரு உயிரை உற்பத்தி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பயிர் செய்து, விவசாயம் செய்து, அடுத்து பயிர் செய்வதற்கான ஏற்பாடு செய்வதற்கான நிலம்தான் மண். அதுதான் பெண். ஒரு சந்தானத்தை, ஒரு குழந்தையை பெற்று தன் மகனை சான்றோன் ஆக்குதல், அதுதான் இந்த மண் கொடுக்கப்பட்டதுக்கான அடையாளம். அது முடிந்த பிறகு வேற எதுக்கும் அது பயன்படாது. வேற எதுக்கும் பயன்படாது. அப்படி பயன்பட்டதுன்னா தேஞ்சு அழிஞ்சிடும். அப்படி தேஞ்சு அழியாம, சுக்கிலத்தை வீணாக்காம அதே போகத்தை யோகமாக மாற்றக்கூடிய கலையை நாம் கற்றுக்கொண்டோமானால் எல்லோரும் தலைவனாகலாம். பிறவி பெருங்கடலை நீந்தி விடலாம்.
பிறவி பெருங்கடல் நீந்துவதற்குத்தான் நமக்கு சாமி அந்த பிறவியை மீண்டும் உற்பத்தி பண்றதுக்கு தான் அந்த உடம்பை கொடுத்துக்கிறாரு. அப்படி பிறவி ஒரு குழந்தை இல்லையா, வாரிசு இல்லையா, அப்போ பிறவி முடியுதுன்னு அர்த்தம். பிறவி முடியுதுன்னு அர்த்தம். நம்முடைய கர்மா முடியுது, நம்முடைய வினை முடியுது. நமக்கு வாரிசு இல்லைன்னாலே என்ன ஆகுதுன்னா நம்முடைய கர்மா முடியுதுன்னு அர்த்தம். இறைவன் அனுமதிக்கல. இறைவன் ஏன் அனுமதிக்கலன்னா, போதும் பிறவி எடுத்ததே போதும், பட்டதே போதும். மலம், மூத்திரம், ஜலம், மலம், ஜலம், சாப்பாடு, தண்ணி, வயிறு, ஐயோ போதுமடா சாமி, நான் பட்டதே போதும், இதுக்கப்புறம் இன்னொன்னு படணுமா அப்படின்னு நினைச்சு அந்த பிறவியை முடிக்கிற அந்த அந்த ஆளுமையை சாமி தரார். போதும் உன்னோட முடிச்சுக்க அப்படின்னும் போது பிறவி பெருங்கடல்ல முடிச்சிடுறார். இதை நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும். அந்த வகையில சாமிக்கு நன்றி சொல்லி, அப்போ ஒரு அடுத்த சந்தானம் இல்லையென்ற வருத்தம் நமக்கு இருக்கக்கூடாது. காரணம் என்ன, பிறவி பெருங்கடல்ல முடிக்கிறார். முடிச்சு நம்மளுக்கு ஞானத்தை தரார், யோகத்தை தரார். போகத்துல திருப்பியும் போகத்துக்கு போய் விழுந்துடாம, திருப்பியும் போய் அந்த அறியாமையில விழுந்து மாளாம, பிணியில போய் சிக்கிக்காம சாமி நம்மள யோகத்துக்கு கொண்டு அவர் ஞானத்துக்கு கொண்டு வர்றார். இதுதான் அறியாமையிலிருந்து அறிவுக்கு பயணிக்கிறோம். அறிவு வந்தவங்க சாந்தம் அடைவாங்க, இறைவன் கொடுத்ததை ஏத்துக்குவாங்க. இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாருன்னா அதை அப்படியே ஏத்துக்கணும். இதை கூட்டவோ குறைக்கவோ எதுவும் மாற்றவே முடியாது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அதான் தலைவனும் ஆயிடும் தன் வழி ஞானம். அப்ப கொடுத்த குடும்பத்திற்கும், கணவனுக்கும், மனைவிக்கும், வண்டிக்கும், வாகனத்துக்கும், இருப்பிடத்துக்கும், உணவுக்கும் நன்றி சொல்லி, எல்லாம் வல்ல இறைவா, எல்லாம் கொடுத்த நீ, எதையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் நீ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, இறைவனுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம அடுத்த பணிக்கு நம்ம போயிடணும். அப்போ அவன் செயல் தான் எல்லாமே, நம்ம அதை நம்பணும். அப்படி நம்பும் போது குரு நமக்கு உதவி செய்யறார். அப்படி குரு வந்த பிறகுதான் நமக்கு ஞானம் கிடைக்குது, அப்புறம் தான் போகம் கிடைக்குது. இது ரெண்டும் உள்ள இருக்குதுன்றது தெரியுது. அப்புறம் அஞ்சையும் ஆளக்கூடிய ஆற்றல் நமக்கு வருது. அதான் சொல்றாங்க, தலைவனும் ஆயிடும் தன் வழி ஞானம். ஞானம் என்பது அறிவு. முன்னம் நாம் அறியாமையில் இருந்து எதுக்கு போறோம் கோயிலுக்கு, என்னத்துக்கு போறோம் கோயிலுக்கு, எது நந்தி, எது கொடிமரம், யார் பைரவு, யார் பராசக்தி, யார் இறைவன், எது லிங்கம், எது நடராஜர், எது சிவகாமி, எது தட்சணாமூர்த்தி, எது நாராயணன், எது பிரம்மா என்ற அறிவு இல்லாம இருந்தேன், ஞானம் இல்லாம இருந்தேன். என் குருநாதர் வந்தார், என்னுடைய அறியாமையை போக்கினார். கொடிமரம்ன்றது உள்நாக்கு, என்ஜான் உடம்பே ஆலயம்னு சொன்னார். அதுல என்ஜான் உடம்பில் சிரசு பிரதானம்னு சொன்னார். அந்த சிரசு தான் கபாலம்னு சொன்னார். அந்த கபாலத்துக்கு புரு நடுவில் தான் இறைவன் உரைகின்றான்னு சொன்னார். இந்த அறியாமையை போக்கினார். கபாலத்தில் உரைகிறான் கபாலீஸ்வரன் சொன்னார். அவனை ஏறெடுத்து பார்க்க சொன்னார். வலது கண்ணு சூரியன் சொன்னார் என் குருநாதர், இடது கண்ணு சந்திரன் சொன்னார் என் குருநாதர். இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா ஜோதி தெரியும்டான்னு சொன்னார். மனம் ஒடுங்குண்டான்னு சொன்னார். மனம் ஒடுங்குனா நீதாண்டா நந்தின்னு சொன்னார். என்னுடைய அறியாமை நீக்கின கடவுளுக்கு நன்றி. என்னுடைய அறியாமை நீக்கிய குருநாதருக்கு நன்றி. நான் எங்கேயோ அறியாமையில் இருந்தேன். ஏன் போறேன், எதுக்கு போறேன், என்னத்துக்கு போறேன்னு தெரியாம இருந்தேன். என் கண்ணை திறந்தார் குருநாதர். என் அறியாமையை நீக்கினார் குருநாதர். இந்த உலகம் மாயையில் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ பேர் மாயையில் இருக்கிறார்கள், இன்னும் அறியாமையில் இருக்கிறார்கள். ஆனா என்னை தேடி குருநாதர் வந்தார். என் அறியாமையை நீக்கினார். என் கண்ணீரை செவிசாய்த்தார். அவ்வளவுதான். என் துக்கத்திற்கு ஒரு முடிவு, என் துயரத்துக்கு ஒரு முடிவு, என் விக்கனத்திற்கு ஒரு முடிவு, என் அறியாமைக்கு ஒரு முடிவு. சர்க்குரு வந்தாரு, சத்தான விஷயத்தை சொன்னார். சர்க்குரு வந்தாரு, சத்தான விஷயத்தை சொன்னாரு. அறியாமை நீங்கிடுச்சு. அவ்வளவுதான். அப்போ தலைவனும் மாயிடும் தன் வழி ஞானம். குருநாதர் வந்தாரு, ஞானம் பெற்றாச்சு, தலைவனும் ஆயாச்சு. ஏன் தலைவனும் ஆயிடுறோம்? எப்ப சிரசுல இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சோ அப்பவே கழுத்து கீழே கவனம் போறதில்லை. கழுத்து கீழே கவனம் போச்சுன்னா நம்ம உலகத்தார். ஆனா உலகமும் வேணும், அருளும் வேணும், பொருளும் வேணும். அருளும் வேணும், பொருளும் வேணும். அப்போ ஞானம் பெறுவதற்கு குருநாதர் வேணும். அப்படி நம்ம அறியாமை நீக்க குருநாதரை நம்ம கொண்டாடணும். அப்ப தலைவனும் ஆயிடும் தன் வழி போகும்.
அப்போ அதுக்கப்புறம் புத்தி தெரிஞ்ச பிறகு வைக்கிற போகம் இருக்குல்ல, அது ஆனந்தமா இருக்கும். எது உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு இந்த உடம்ப நம்ம மதிக்கிறோம். இதுக்கப்புறம் குளிக்கும் போது எப்போ நமக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு, அப்பெல்லாம் மதிப்பு வந்துருது. திருநீர் 16 இடத்துல பூசுறோம். நம்மள நாமளே கொண்டாடுறோம். கண்ணாடியில பார்க்கும்போது, இறைவா எனக்குள்ளதான் இருக்கிறியா, என் கண்ணின் ஒளியே, கண்ணின் மணியாக இருந்த கடவுளே போற்றி, கண்ணப்பனா இருக்கிற இறைவா, என்னப்பன் இறைவன் என் கண்ணுக்குள்ள இருக்கிறான். கண்ணப்பன் கண்ணப்பன் என் காலத்தியானே, காலத்தியான் அவன் என் கண் உளானே, காலத்தியான் அவன் கண் உளானே போற்றி. அப்பர் சொல்றார், காலத்தியான் அவன் என் கண் உளானே. கண்ணாடி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும்? ஆஹா, அப்பர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார், காலத்தியான் அவன் கண் உளானே. அப்படின்னா நம்ம கண்ணுல யார் இருக்கிறது? இறைவன் இருக்கிறான். அப்ப கண்ணே, மணியே, முத்தே அப்படின்னா யாரு? இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு ஞானமாக, நமக்கு போகமாக இருக்கிறான். அப்படி யார் இந்த கணவன் மனைவி இந்த போகத்தை யோகமாக மாற்றி ஞானம் பெறுகிறார்களோ அவளுக்கு சர்க்குரு தானாக வந்து வாய்க்கிறார். சர்க்குருன்னா சத்தான குரு. அப்படி அறியாமை நீக்கி நம்ம அல்லல் எல்லாம் போக்கி உலகத்துல எல்லாரும் ஓடி 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 அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த அல்லல் படுகின்ற வாழ்க்கையிலே நமக்கு விடுதலை தரக்கூடியவர் தான் சர்க்குரு. இந்த மனத்தை உடலினால் விடுதலை, மனத்தினாலே விடுதலை, இந்த உயிரினாலே விடுதலை யாரால் தர முடியுமோ அவரே சர்க்குரு. அவரே நம்முடைய அறியாமை நீக்கியவர். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நாளை துவக்க வேண்டும். தலைவனும் மாயிடும் தன்வழி ஞானம், தலைவனும் மாயிடும் தன்வழி போகம், தலைவனும் மாயிடும் தன்வழி உள்ளே, தலைவனும் மாயிடும் தன்வழி அஞ்சே. அப்போ ஞானம் பெறுதல், பிறகு அந்த போகத்தை வழிநடத்துதல், பிறகு அதன் உள்ளே புகுந்து ஆழத்தை பார்த்தல், பிறகு அஞ்சையும் அடக்கி ஆளுதல். இதுதான் செய்தி, இதுதான் ரகசியம். அப்ப இந்த தலைவனும் ஆயிடும்னா நிச்சயம் குரு அருள் தான் நமக்கு இந்த மேலான பேற்றை தரும். உண்மை தெரிஞ்சவங்க போகத்துல சக்தியை விரயமாக்க மாட்டாங்க. சக்தியை விரயமாக்காம அதை சக்தியா மாத்தி உடல் கடந்து மனம் கடந்து உயிரிலே புருவ நடுவிலே நிறுத்தி எம்பெருமானை சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திலே காண்பதற்கான எல்லா முயற்சியும் செய்வார்கள். அதுவே ஞானம், அதுவே போகம், அதுவே உள்ளிருப்பு, அதுவே அஞ்சையும் அடக்கி ஆளக்கூடிய வழி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஏன்னா இந்த நம்ம கஷ்டப்பட்டு அமைதியா இருன்னு சொன்னா யாரும் இருக்க மாட்டோம். ஆனா ஒரு போகத்துக்கு போனோம்னா என்ன ஆயிடும்? அதை சாத்தி எல்லாம் சாத்தி யாரும் பார்த்துடாம கணவன் மனைவி கூட்டுறாங்க. அப்போ எல்லா புலன்களும் ஒடுங்கி நிற்கும். அந்த புலன்கள் ஒடுங்கி நிக்கிற நேரம் பார்த்து போகத்துக்கு இப்படி ஒடுங்குற மனம் யோகத்துக்கு ஒடுங்குறது இல்லை. நேரடியா உட்காருப்பா, முதுகெலும்பு நேரா வை, முதுகெலும்பு நேரா வச்சுட்டு ஒரு கால் மேல தூக்கி போட்டுக்க, உருவ நடுவில் இறைவங்கிற பாரு, ஆமா அங்க ஓம் நமச்சிவாயன்னு சொல்லு, உள்ளுக்குள்ளேயே சொல்லு, சின்முத்திரையை பிடிச்சிக்க, ஒரு 15 நிமிஷம் அந்த கையில இருக்கிற உதிராட்சத்தை உருட்டுப்பா அப்படின்னா இந்த மனம் கேட்காது, இந்த மாடு கேட்காது. ஏன்னா அது சொன்னா அது அடங்காது. அப்போ இது இப்ப எப்படி அடக்கணும்னா அது வழியிலேயே போகணும். அதே போகத்தை காமிச்சு பாருங்க, ஜாலி. ஆமா, ஆஹா, இந்த காலைக்கு பசுமாட்டை காமிச்சோன்னு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும்ல, அது மாதிரி. அப்போ போகத்தை காமிச்சு யோகத்தை கொண்டாட சொல்றார் திருமல. ஏன்னா வெறுமனே உட்காருன்னா நம்மளால உட்கார மாட்டான். வெறுமனே உட்காரு, 15 நிமிஷம் உட்காருப்பா, 20 நிமிஷம் 24 நிமிஷம் உட்காருப்பா, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு உட்காரு சாமி அப்படின்னு உட்கார மாட்டான். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு உட்கார் சாமி போதும். குரு நடுவில் கவனத்தை வச்சு, எம்பெருமான் திருவடியில கவனத்தை வச்சு, இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்தேன்னு உள்ள போடான்னா போக மாட்டான். ஏன்னா இதுதான் மனம். எது நம்மை மயக்குகிறதோ அதுதான் மாயை. எது நம்மை ஒட்ட விடாமல் செய்கிறதோ அதுதான் மாயை. எது ஒன்று இருக்கிறது என்று மாயை உற்பத்தி செய்கிறதோ அதான் மாயை. அந்த மாயை ஆணவம், கண்மம், மாயை, இது மூன்றுல இருந்து கடந்து வருதான் குருநாதருடைய அருள் வேணும். அப்ப வெறுமனே உட்காருனா உட்கார மாட்டோம். அப்ப அதுக்கு பிடிச்சதை செஞ்சோம்னா என்ன பண்ணணும்? உட்காரும். இதுதான் ரகசியம். அப்ப போகத்துக்கு போற மாதிரி போய் யோகத்துல உட்கார்றதுக்கான கலையை நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுதான் அற்புதமான கலை.
அதுல எந்த விந்து விரயமும் சுரோனித விரயமும் இல்லாம அப்படி போகத்தை காமிச்சு யோகத்துல நுழைஞ்சி கெட்டிக்காரத்தனமா படுக்கையில வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெறும்போது தலைவன் ஆக்கலாம்ன்றது போன பாடல். அப்படி தலைவனா ஆயிடும் போது நிச்சயம் ஞானம் பிறக்கும். உலகத்து ஞானங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்க பெறும். போகத்தின் ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். உள்ளே இருந்து எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். கணவன் மனைவி 2 பேருக்குமே. தலைவனும் ஆயிடும் தன் வழி அஞ்சு அப்படின்னா நம்ம பேச்ச இந்த பஞ்சபூதங்கள் கேட்கும். பஞ்சபூதங்களும் கேட்கும். ஆகாயம் வசமாகும், காற்று ஒடுங்கி நிற்கும், நீர் அடங்கி நிற்கும், நெருப்பு ஒடுங்கி நிற்கும், மண் அடங்கி நிற்கும். இப்படி இந்த பஞ்சபூதங்களும் அடங்கி நிற்கும். எப்பன்னா புருவ நடுவுல உடல் பொருள் ஆவி அத்தனையும் குருநாதருக்கு சமர்ப்பித்து ஏகாந்தமாக ஏகம்பரம் நாதமாக அமர்ந்திருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்கும். இதுதான் தலைவனாகி தன்னை ஆளலாம் அப்படின்றது அந்த பாட்டினுடைய தலைப்பு. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சென்ற பாடலினுடைய தொடர்ச்சி. தலைவன் எப்பொழுது ஆகலாம் என்று சொன்னால் போகத்தை யோகமாக மாற்றும் பொழுது இங்கு நாம் தலைவனாகலாம். அப்போ குருநாதருடைய அருள் வேணும். குருநாதருடைய அருள் வேணும். இதை வாய் திறந்து அடுத்து இன்னைக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பலகீனம். எதுக்கு திருமணம் செய்யறோம்? ஏன் திருமணம் செய்யறோம்? திருமணம் எதுக்கு? சந்தான உற்பத்திக்கு. சந்தான உற்பத்தி முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? போகத்தை யோகமாக மாற்றணும். அதை தவறாக பயன்படுத்தும் போது நோயாகிவிடும். அதான் பிணி ஆகிடும். கொடுக்கப்பட்டது எது கொடுக்கப்பட்டது? சந்தானத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையே ஒரு தொழிலாக வச்சிருந்தா 365 நாளும் தொழிலா வச்சிருந்தா அது நடக்குமா? அந்த இன்ஜின் என்ன ஆகுறது? அந்த இயந்திரம் என்ன ஆகுது? உடம்புன்ற இயந்திரம் என்ன ஆகுறது? நொந்து போயிடும். அப்போ அதை சரியா வீணாக்காம 365 நாள்ல ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னும் போது கூட வீணாகாம காக்கப்படுகின்ற சுக்கிலம் சுரோனிதம் நம்ம உயிர் காக்கும். அதுவே பலமாக நிற்கும். இப்படி யார் ஒருவர் ஒரு நாளைக்கு சுக்கிலத்தை சுரோனித்து வீணாக்காம இருக்கிறாக அவர் ஒரு நாளைக்கு 20,000 25,000 பேங்க்ல போடுற மாதிரி. அப்படி பேங்க்ல அப்படி பேங்க்ல போடுற சொத்து மாதிரி சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் தன் புருவ நடுவில் யார் சேமித்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா சித்துக்களும் கிடைக்கும். ஆமா, மெய்யறிவு அடையும். அது என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, இது பேங்க்ல பணம் போடுற மாதிரி தான். ஆனா தினமும் செலவு பண்ணீங்கன்னா கடைசியில பேங்க்ல கஜானாலும் காலி இல்லாம காலி. அப்புறம் தடுதடுப்பு வந்துடும், வயசான கோலம் வந்துடும், அப்புறம் இந்த சத்து எல்லாம் போயிட்டு சத்து போச்சுன்னா செத்து போறதுக்கான வழி வந்துடும். அப்ப கூடுமான வரலும் சொத்தா மாத்துறதுக்கான வழியை பார்க்கணும். அப்படி நம்ம அந்த வீணான எண்ணங்களிலிருந்து, வீணான அந்த கவலைகளிலிருந்து, வீணான இச்சைகளிலிருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு திருவருள் கருணையினால போகத்துக்கு போய் யோகமாக மாற்றக்கூடிய மிக அற்புதமான கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் திருமந்திர வகுப்பிலே 3ஆம் தந்திரத்தில் பரியங்க யோகத்திலே நமக்கு திருமூல நாயனார் சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், வெறும் போகத்துக்கு மட்டும் சென்று வீணாக்காமல் நம்முடைய உயிர்நீர் என்று சொல்லக்கூடிய உயிரை நீராக கொண்டு வெளியே வரக்கூடிய அந்த சுக்கிலத்தை எம்பெருமான் திருவருள் கருணையினாலே அதை பாதுகாத்து புருவ நடுவிலே கொண்டு போய் சேர்த்து மனம் எங்க இருக்கிறது அங்க சுக்கிலம் இருக்கும். சுக்கிலம் எங்க இருக்கும்? சுரோனிதம் எங்க இருக்குன்னா மனம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இந்த மனசை போகத்துக்கும் கொண்டு போகலாம், யோகத்துக்கும் கொண்டு போகலாம். மனன்ற காரை நீங்க போகத்துக்கும் கொண்டு போகலாம். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பந்த பாசத்துல இறங்கி உலகியல் நாட்டத்துக்கு கொண்டு போய் செலவு பண்ணலாம். அதே மனசை நீங்க யோகத்துக்கும் கொண்டு போகலாம். ஆமா, இருக்கிறது ஒரு மனசு தான், இருக்கிறது ஒரே சக்தி தான், அதான் எனர்ஜி. அந்த மனசை நீங்க போகத்துக்கும் கொண்டு போகலாம், யோகத்துக்கும் கொண்டு போகலாம். பாரு, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உலக பொருட்கள் மேல ஆசை வைக்கிறீங்க. வண்டி வாகனம் சொத்து சொகம் பெருசா பில்டிங் கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், அப்புறம் வாழணும், அப்படி போகணும் இப்படி போகணும், இங்கெல்லாம் போய் நிக்கணும், ஊரெல்லாம் சுத்தணும், இந்த ஊரெல்லாம் மெச்சுக்கிற மாதிரி புடவை கட்டிக்கணும், இந்த ஊரெல்லாம் மெச்சுக்கிற மாதிரி அலங்காரமா போகணும், ஊரே நம்மள மதிக்கணும், ஊரே நம்மள போற்றணும், ஊர் மெச்சுக்கிற நம்மளுக்கு பதவி கிடைக்கணும், பட்டம் கிடைக்கணும், அப்படியே நம்ம எல்லாம் போகும்போது வாரிசு எல்லாம் நம்மள பார்க்கணும், எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு பெரிய பார்க்கணும். இப்படி இதுதான் மனத்தினுடைய கீழ். போகத்துக்கு போற மனசு எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். இந்த போகத்துக்கு போற மனசு இதெல்லாம் தேடி என்ன பண்ணும்? சமூகத்துல அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏகப்பட்ட கற்பனைகளை வளர்த்து என்ன பண்ணும்? பாக்குற பொருள்லாம் ஆசைப்படும். இந்த மாதிரி வண்டி வாங்கணும், இந்த மாதிரி கூந்தலை வச்சுக்கணும், இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மள போட்டுக்கணும், இதெல்லாம் மனத்தினுடைய போக வேட்கை. இந்த மனசை போகத்துக்கு செலுத்தாம யோகத்துக்கு செலுத்தோம்னா என்ன ஆகும்னா
இப்படி ஆசையில போய் வீணா அலையிற மனச தேஞ்சி சின்ன பின்னமாயி ஒவ்வொரு ஆசைக்கும் செலவு செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு பெரிய ஸ்கூட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வாங்கணும்னு முடிவு பண்ண உடனே உங்க மனசு அதுக்காக செலவு பண்ணாது. இப்ப எவ்வளோ மகளிர் சங்கத்துல வண்டி வாங்கலாமா? மகளிர் சங்கத்துல லோன் போடலாமா? எதுல போட்டா நமக்கு லோன் கிடைக்கும்? ஆமா. இந்த மாசம் இல்ல, அந்த மாசம் இல்ல. அப்ப டியூ கட்டுறதுக்கு அப்ப முதல் மாசம் எப்படி வாங்கணும்? அப்படின்னு அந்த மனசு அதுக்காக இறங்கிடும். ஏன்னா சங்கல்பம் வச்சது யாரு? நீங்க தானே. ஸ்கூட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணது யாரு? மனம் தான் முடிவு பண்ணுச்சு. அப்ப அந்த மனம் இப்ப அதுக்காக சிந்திக்க செய்யும். எப்போ நீங்க சங்கல்பம் போட்டீங்களோ, அப்ப அதுக்கான ஏற்பாடு என்ன பண்ணும்? அப்ப அந்த வண்டி வாங்குறதுக்கு எவ்வளோ? ரூ. 1,50,000 சரி, அப்ப முதலீடு பணம் எங்க வாங்கலாம்? அடுத்து என்ன பண்ணணும்? அப்போ சங்கத்துல இருந்து இவ்வளோ பணம் வாங்கலாமா? சரி. அப்போ இந்த பணத்த வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு, உங்க மனம் என்ன பண்ணும்? அதுக்கான பணத்த முதல்ல தேடும். அப்போ முதல் பணம் எவ்வளோ கட்டுறது? டியூ எவ்வளோ கட்டுறது? மாசம் ஆனா எவ்வளோ கட்டுறது? இந்த மாசம் ஆனா டியூவ கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்றது மாரி நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்கிறது ஒரே ஒரு மனசு தான். அந்த மனச நீங்க போகத்துக்கும் பயன்படுத்தலாம், யோகத்துக்கும் பயன்படுத்தலாம். வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டது யாரு? சங்கல்பம் பண்ணது யாரு? நம்ம மனசு தானே. ஆமா. எல்லாரும் போற மாரி நம்மளும் ஸ்கூட்டர்ல போனோம். நம்மளும் ஸ்கூட்டர்ல போணும்னு முடிவு பண்ணது யாரு? நீங்க தானே. அப்போ நீங்க ஆசைப்பட்டது யாரு? நீங்க தானே. ஆசைப்பட்டது நீங்க தான்னா, அதுக்கு சங்கல்பம் பண்ணது நீங்க தான்னா, அப்போ நீங்க அந்த போகத்துக்கு ஆசைப்பட்டுட்டீங்க. ஆசைப்பட்டதுனால நீங்க செலவு செஞ்சு தான் ஆகணும். என்ன செலவு செய்யணும் இப்போ? முதல்ல அந்த முதல் பணம் எப்படி திரட்டுறது? அப்புறம் மாசமானா டியூ எப்படி திரட்டுறது? இதுக்காக நம்ம எங்க உழைக்கணும்? எங்க வேலைக்கு போணும்? அவ்வளோதான். அப்போ ஆசைப்பட்டதும் இல்லாம, ஆசைப்பட்டதுக்கான போக பொருள் உங்களுக்கு வேணும்ன்றதும் இல்லாம, இப்ப நீங்க நேரத்தையும் வகுக்குறீங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலைக்கு போனோம்னா, நமக்கு பார்ட் டைம்ல கணா இதில இவ்வளோ அமௌண்ட் வந்துரும். அப்ப மாசம் ஆனா இவ்வளோ அமௌண்ட் வந்துரும். இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம டியூ கட்டிடலாம். அப்ப ஆசைப்பட்ட பொருள போய் முதல்ல எடுக்குறீங்க. அப்ப கையிருப்பு வச்சு ஒரு 25,000 முதல்ல கட்டுறீங்க. கட்டி அவன் டியூ போட்டு குடுத்துடுறான். அப்ப அது என்ன பண்றீங்க? வண்டி வாங்கி எடுத்துட்டீங்க. வீட்டுக்கு வந்துருச்சு. இப்ப ஆசை மனம் வந்து சங்கல்பம் பண்ணுச்சு. போகத்துல இறங்கிட்டீங்க. போகம்னா போக பொருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது மேல வண்டி மேல உள்ள மோகம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப வண்டியில ஜாலியா போறீங்க. இப்ப அதுக்காக என்ன பண்றீங்க? ஒரு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்றீங்க. 6 மணி நேரம் செலவு பண்றீங்க. ஓடி, ஓடி உழைக்கிறீங்க. அப்ப மாசம் ஆனா ஒரு வருமானம் வருது. அப்படி மாசான வருமானம் வரும்போது அதுக்கு டியூ கட்டுறீங்க. இப்ப மொத்தம் 23 மாசம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 20 மாசம் கட்டுறீங்க. இப்ப 20 மாசமும் நீங்க ஆசைப்பட்டதுக்கு என்ன பண்ணியாகணும் நீங்க? உழைச்சாகணும். யார் ஆசைப்பட்டது? யார் ஆசைப்பட்டது? மனம் தானே ஆசைப்பட்டுச்சு. வண்டி வேணும்னு. அப்ப வண்டி வேணும்னு ஆசைப்பட்டதுனால, கையில இருந்த இருப்பு 25,000 கட்டியாச்சு. 8 மணி நேரம் வேலைக்கு போயாச்சு. ஓடு ஓடுன்னு ஓடியாச்சு. இப்ப நீங்க மாசம் ஆனா டியூ கட்டியாச்சு. அப்ப 20 மாசம் கட்டுறீங்க. 20 மாசம் கட்டி முடிச்சாச்சு. அப்ப ஒரு ஆசை நிறைவேறியாச்சு. அப்ப எத்தன நாள் ஆச்சு? 20 மாசம் ஆச்சு. ஒரு ஆசைய, ஒரு போகத்த நிறைவேத்துறதுக்கு 20 மாசம் ஆச்சு. அப்போ போகத்துக்கு போனதுனால, யோகம் என்ன ஆயிப்போச்சு? நின்னு போச்சு. அந்த பக்கம் போகல. அருள் வழியில நீங்க போல. பொருள் வழியில போயிட்டீங்க. இப்படிதான் இந்த உலகத்தார் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, மனச யோகத்துக்கு செலுத்தாம, போகத்துக்கு செலுத்துறாங்க. அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாழா போன மோகங்கள்ல போய் மூழ்கி, அந்த சவரம் எடுக்கணும். ஒரு சவரம் விக்கிற விலைக்கு இன்னைக்கு சவரத்து மேல மோகம் போயிருச்சு. வண்டி மேல மோகம் போயிருச்சு. கார் மேல மோகம் போயிருச்சு. வீடு மேல மோகம் போயிருச்சு. புத்திர பாசத்துல மேல மோகம் போயிருச்சு. இப்படி தன்னுடைய சக்திய விரயமாக்கி, விரயமாக்கி, விரயமாக்கி தேவையில்லாத சங்கல்பம்லாம் பண்ணி, 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 பண்ணி சொத்து எல்லாம் தீர்ந்து போச்சு. அப்போ இந்த மனிதர்கள் எல்லாருமே தன்னுடைய மனச போகத்துக்கு செலவு பண்ணாங்களே தவிர, யோகத்துக்கு செலவு பண்ணல. அப்ப யோகத்துக்கு செலவு பண்ணாத மனசு என்ன ஆகும்னா, ஒரு நாள் தேஞ்சு அழியும். அப்படி தேஞ்சு அழியும்போது, உடம்பு பலகீனமா மாறும். அப்படி பலகீனமா மாறும்போது, அப்போதான் அந்த உடம்பு ஒடுங்கும்போது தான், தேவையில்லாத பொருளுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டுட்டோமே! அப்படின்ற ஒரு வருத்தம் வரும். அப்போ யாரு ஆசைப்படுவான்? எதுக்கு ரோட்ல போற ஓணான எடுத்து வேட்டுக்குள்ள விடுவானே? எதுக்கு ரோட்ல போற ஓணான எடுத்து வூட்டுக்குள்ள விடுவானே? நமக்கு தேவைன்னா போய் வாங்கலாம். தேவையில்லன்னா அத வாங்கக்கூடாது. எது அவசியம், எது அவசியம் இல்ல. எது அவசியம், எது அவசியம் இல்ல. அப்ப இந்த மனத்தினுடைய இயல்பு என்னன்னா, போகத்துல பார்க்கிறதெல்லாம் ஆசைப்படுறது தான். அதுக்கு இன்னொரு கூத்து என்னன்னா, மத்தவங்க யார் அனுபவிச்சுட்டு பார்த்துட்டாங்கன்னா, அவங்கள போல அனுபவிக்கணுன்ற எண்ணம் வரும். இதுதான் அங்க பலகீனமே. அந்த பலகீனத்த தூக்கி எட்ட போட்டு, இறைவன் திருவருள் கருணைனால இருக்கிறது ஒரே மனசு தான். இப்போ ஒரே ஒரு சலனம் தான் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அவங்கள மாரி வண்டி வாங்கணும். அவங்கள மாரி நம்ம வண்டியில போணும்.
அவங்கள மாதிரி நம்ம ஜாலியா சுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆசைப்பட்டதுனால கையிருப்பு 25,000 போச்சு. மாசம் ஆனா அதுக்கு 10,000 டீவும் போச்சு. இப்ப 20 மாசம் போச்சு. அப்ப 20 இப்ப 4 கிழமை ஓடி போச்சா? எதுக்காக ஓடி போச்சு? இந்த வண்டிக்காக ஓடி போச்சு. ஆசைப்பட்ட பொருளுக்காக ஓடி போச்சு. இதே மாரி தான் எல்லாருமே ஒரு ஒரு சங்கல்பத்துல அலையறாங்க. அந்த சங்கல்பம் என்னன்னு அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கல்ப்ல அலைவாங்க. அதுவும் நிலையில்லாத பொருள் மேல ஆசைப்பட்டு அவங்க வாழ்நாள ஓடி, 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 ஓடி செலவு பண்ணியிருப்பாங்க. இப்படி செலவு பண்ணும்போது, அந்த பொருளுக்காக ஓடி கடைசியில ஒண்ணுமில்லன்ற ஞானத்த பெறுவாங்க. அப்படி பெறும்போது, அந்த போகம் வீணுன்னு தெரிய வரும். அதான் பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளுகின்ற மெய்ச்சுடரே. இதுதான் பரியங்க யோகத்துல உடலுறவு மட்டும் வாழ்க்கை இல்ல. 2 பேரும் சேர்ந்து போகத்துக்கு போற மாரி போகி, யோகத்துக்கும் வரணும். அப்படின்ற ரகசியத்த தான் திருமூலர் நம்மளுக்கு படிச்சு, படிச்சு சொல்றாரு. அப்ப வெறுமனே சுக்கிலத்தையும், சுரோனிதத்தையும் ஒரு சந்தான உற்பத்திக்காக மட்டும் தான் பயன்படுத்தணுமே தவிர, மத்த எந்த விஷயத்துக்கும் அத பயன்படுத்தக் கூடாதுன்றதுக்காக தான் சாமி சொன்னாங்க. அதனுடைய போக்கிலேயே போயி மனச எம்பெருமான் திருவடிக்கு மாத்துற கலைய கத்துக்கினவன் தலைவன் ஆவான். அதனால தான் இந்த பாட்டு சொல்லுது. தலைவனும் ஆயிடும் தன்வழி ஞானம். குருநாதர் இல்லன்னா தலைவனாக முடியாது. தலைவனும் ஆயிடும் தன்வழி போகும். குருநாதர் இல்லன்னா போகத்த அனுபவிக்க முடியாது. தலைவனும் ஆயிடும் தன்வழி உள்ளே. தனக்குள்ளே இருந்து அந்த வித்தைய கத்துக்கணும்னா குருநாதருடைய அருள் வேணும். தலைவனும் ஆயிடும் தன்வழி அஞ்சே. 5 புலனும், 5 பூதமும் நமக்கு ஒடுங்கி நிக்கணும்னா, இந்த ஒரு மனச இருக்கிறது ஒரு மனசு தான். அது 2 பட்டு தவிக்குது. அது 2 பட்டு தவிக்குது. போகமும் வேணும்னுது, யோகமும் வேணும்னுது. அப்ப குடுக்க வேண்டியத குடுத்து, அதுக்கு சரி செய்ய வேண்டியத சரி செஞ்சு, அதுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி, இதுக்கெல்லாம் விரயமாக்காம, அதுக்கு சொல்ல வேண்டிய கருத்த சொல்லி, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீன்னா, இது போய் சேர வேண்டிய இடம் இதுதான். அதுக்குன்னு அறிவு அதுக்கு புகுட்டி, இது நிலையில்லாதது, இது நிலையானது. ஒரு வண்டி வாங்குறதுக்காக 20 மாசமும், 25,000மும் செலவு பண்ணி, உன் போகத்துக்காக உன் உடல், பொருள், ஆவி அத்தனையும் வீணாக்க போறியா? அத்தனையும் சேர்த்து எம்பெருமான் திருவடியில வைக்க போறியா? அப்படின்ற கேள்வி எழும்போது, உங்களுக்கு ஞானம் பிறக்குது. ஞானம் பிறந்த உடனே ஞான அனுபூதி திறக்குது. அப்ப குருநாதருடைய அருளால உங்க அறியாமை நீக்கப்படுகிறது. அறியாமை நீங்கின பிறகு உங்களுடைய அறிவு பிரகாசம் அடைகிறது. இதுதான் அந்த ரகசியம். அப்போ போகத்தை யோகமாக மாற்றக்கூடிய கலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சத்குருவினுடைய விருப்பம். ஒரு நல்ல சத்குரு உங்களுடைய போகத்தை யோகமாக மாற்றிக் கொடுப்பார். ஒரு நல்ல சத்குரு உங்களுடைய அறியாமையை அறிவு பக்கம் திருப்பி வைப்பார். ஒரு நல்ல சத்குரு உங்கள் ஞானத்துக்கான வழியை காட்டிக் கொடுப்பார். ஒரு நல்ல சத்குரு விளம்பரம் இல்லாமல் இருப்பார். ஒரு நல்ல சத்குரு உங்களை நல்ல ஞானத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். இதுதான் அந்த ரகசியம். அந்த வழியிலே திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி, மீண்டும் அந்த பாடலை பாடி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். தலைவனும் வாயிடும் தன் வழி ஞானம், தலைவனும் ஆயிடும் தன் வழி போகம், தலைவனும் ஆயிடும் தன் வழி உள்ளே, தலைவனும் ஆயிடும் தன் வழி அஞ்சே. இது பாடல். முதல் பாடல்ல எப்படி போகத்துக்கு போற மாதிரி போய் இடுப்பு, வயிறு, மார்பு, தொண்டைக்குழி கடந்து புருவ நடுவுல 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் கவனத்தை வச்சு தேவையில்லாத சேட்டைகளிலிருந்து விடுபட்டு 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். ஆனா கவனத்த புருவ நடுவுல வைக்கணும். இது கொஞ்சம் இப்படியே அதாவது மாட்டுக்கு புல்லு காமிக்கிற மாதிரி தான். ஒண்ணா இருக்கணும். முதல்ல மேயணும். மேய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுதான் தெரிஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் பக்குவப்பட்டு இடுப்ப கடந்து, வயிற கடந்து, மார்ப கடந்து, தொண்டைக்குழிய கடந்து, புருவ நடுவுல கவனத்த வச்சு, அப்படியே 2 பேரும் என்ன ஆயிடணும், யோகத்துக்கு பக்கம் வந்துடணும். அப்படி யோகத்துக்கு பக்கம் வந்த பிறகு, தலைவனாகக்கூடிய வித்தைய நாம கத்துக்கலாம். அப்ப குருநாதருடைய அருளால தலைவன் ஆகலான்றது போன பாடல்ல பார்த்தோம். இந்த பாட்டுல தலைவனும் ஆயிடும் தன்வழி ஞானம் அப்படின்னு யார் ஒருத்தர் இந்த கலையை கத்துக்கிறாங்களோ, வீணா சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் செலவு பண்ணாம ஒண்ணா இருக்கணும். ஆனா சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் செலவு பண்ணாம திருவருள் கருணையினால அதையே ஏகாந்தமா நினைச்சு ஓங்கார பொருளை மனசுக்குள்ள வச்சு புருவ நடுவுல ஒரே மனசுதான் இருக்கிறது, ஒரே ஒரு மனசுதான். அது போகத்துக்கும் செலவு பண்ணலாம், யோகத்துக்கும் செலவு பண்ணலாம்னு ஒரு கதையும் உங்களுக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட போகத்துக்கு செலவு பண்ணாம யோகத்துல நிறுத்தி எல்லாம் தலைவனா இருக்கிறதுக்கு நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம்னா
திருவள்ளுவக்கருணையை நம்ம நமக்கு எளிதாக பெறலாம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா தனிப்பட்ட முறையில கூப்பிடுங்க. நான் பேசுறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த பாடலுக்கான விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இது எப்படின்னா, தன் வழி ஞானம், தன் வழி போகம், தன் வழி உள்ளே, தன் வழி அஞ்சே. இந்த பாட்டுக்கு முந்தைய பாட்டு வந்து தலைவனாவதற்கான வழியை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, இந்த ஞானம் பெறுதலும், போகம் பெறுதலும், பிறகு உள்ளே நுழைதலும், 5 எழுத்தை அறிதல், அஞ்சையும் அடைதலும் அப்படின்னா, இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சு உள்ள நிக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். அதான் ரகசியம். திருவள்ளுவர் கருணையினால இந்த வழியை நம்ம பின்பற்றணும். அது குருநாதருடைய சத்குருவுடைய அருள் வேணும். சத்குருநாதருடைய அருள் வேணும். அந்த பணிவு வேணும், பக்தி வேணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயம் போகத்திலிருந்து நம்ம போகத்தை யோகமா கன்வெர்ட் பண்ணி எல்லாருமே தலைவனாகலாம், ஞானம் பெறலாம், போகமும் பெறலாம். போகத்திலிருந்து யோகமும் பெறலாம், தலைவனும் ஆகலாம். தலைவனாகி தன்னையும் ஆளலாம், பிறரையும் ஆளலாம். அப்படின்றதுதான் இந்த பாட்டினுடைய பொருளுங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, பலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்ற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிருந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 7 மணிக்கு அல்லது 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மற்றுனையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.